எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் மாசம் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான மாசம் இல்லையா? ஒரு பக்கம் அறுவடை வேலைகள், இன்னொரு பக்கம் தீபாவளி பண்டிகைன்னு வரிசையா காத்துட்டு இருக்கு. ஆனா இந்த எல்லாத்துக்கும் வானிலை ஒத்துழைக்குமா? வாங்க, இந்த மாசம் முழுக்க வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு இந்த விரிவான அலசல்ல நாம பார்க்கலாம். ஆமாங்க. நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். விவசாயிகளுக்கு இது அறுவடை காலம். நமக்கெல்லாம் தீபாவளி பண்டிகை காலம். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புயல் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த 3 விஷயத்தையும் வானிலை எப்படி பாதிக்க போகுது? வாங்க அலசலாம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல உடனடியா அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு என்ன முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. அப்புறம் நம்ம எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிற தீபாவளி சமயத்துல மழை இருக்குமா இல்லையா. கடைசியா இந்த மாசத்தோட பெரிய நிகழ்வா பார்க்கப்படுற அந்த புயல் சின்னம், அதோட சாத்தியக்கூறுகள்னு எல்லாத்தையும் நாம வரிசையா பார்க்க போறோம். சரி வாங்க. முதல்ல இப்ப உடனடியா என்ன நிலைமைன்னு பாத்திரலாம். குறிப்பா அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு தென் மாவட்டங்கள்லயும் மேற்கு மாவட்டங்கள்லயும் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல பரவலா மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, குமரிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, அதாவது ஒரு காற்று சுழற்சி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கடலுக்கு மேல காத்து ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்று அரபிக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறப்போகுது. இதனால கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை இது வேகமா தரைப்பகுதியை நோக்கி இழுத்துட்டு வர ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும்னா, அடுத்த 72 மணி நேரம், அதாவது வர்ற 3 நாளைக்கு நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சில குறிப்பிட்ட பகுதிகள்ல விடாம கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த கனமழையோட தாக்கம் எங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சு டெல்டாவோட தெற்கு பகுதிகள் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கும். குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதுலயும் குற்றாலம், மாஞ்சோலை, பாபநாசம் மாதிரியான மலை பகுதிகள்ல மிக கனமழை பெய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, தெற்கு மாவட்டங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். விவசாயிகளுக்கான எச்சரிக்கை. குறிப்பா டெல்டா மற்றும் வட மாவட்ட விவசாயிகளுக்கு. ஏன்னா இங்க பெய்ய போற மழையோட தன்மையே வேற மாதிரி இருக்க போகுது. இங்கேதான் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். தென் மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா நீடிச்ச கனமழை பெய்யும். ஆனா டெல்டா வட மாவட்டங்கள்ல அப்படி இருக்காது. அங்க வெப்ப சலனம் காரணமா திடீர்னு மேகங்கள் உருவாகி பாசிங் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு ஷவர்ஸ் கொடுத்துட்டு போகும். நாள் முழுக்க பெய்யாது, ஆனா எப்ப வேணும்னாலும் சட்டுன்னு வந்து அறுவடை செஞ்சு வச்சிருக்கிற பயிர்களை நனைச்சிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரே ஒரு முக்கியமான அறிவுரை தான். நீங்க அறுவடை செஞ்சாலும் சரி, தானியத்தை காய வச்சாலும் சரி, இல்ல வண்டியில ஏத்திட்டு போனாலும் சரி, கையில எப்பவுமே தார்பாலன் இருக்கணும். ஏன்னா மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா 3 விஷயம்தான். 1, அக்டோபர் 19 வரைக்கும் இந்த திடீர் மழை இருக்கும்னு மனசுல வச்சுக்கோங்க. 2வது, அறுவடை செஞ்ச நெல்ல வண்டியில ஏத்தும்போது கூட தார்பாய் போட்டு மூடுறது அவசியம். 3வது, விற்பனை செய்யற இடங்கள்ல காய வைக்கும் போதும் மழை வரலாம், அதுக்கும் தயாரா இருக்கணும். ஓகே, அடுத்து நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கிற தீபாவளி டைம்ல வானிலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இந்த சமயத்துல ஒரு புது வானிலை அமைப்பு உள்ள வரப்போகுது. தீபாவளி சமயத்துல அரபிக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது ஒரு பெரிய காந்தம் மாதிரி வங்கக்கடல்ல இருக்கிற ஈரப்பதமான காத்த நம்ம தமிழ்நாடு வழியா இழுக்க ஆரம்பிக்கும். இதனால கிழக்கு திசையிலிருந்து, அதாவது கடல்ல இருந்து நம்ம நிலப்பகுதியை நோக்கி காத்து வீசும். அப்போ தீபாவளிக்கே ஒரே மழையா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. பயப்படுற மாதிரி தொடர்ச்சியான கனமழையெல்லாம் இருக்காது. ஆனா அப்பப்போ கடந்து போற மேகங்கள் லேசா தூறிட்டே இருக்கும். குறிப்பா சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல இந்த தூறல் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இது நம்ம இயல்பு வாழ்க்கைய பெருசா பாதிக்காது. ஆனா மழையோட தொந்தரவு நிச்சயம் இருக்கும். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாசத்தோட மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போகுது. ஆமாங்க, அக்டோபர் 22ஆம் தேதிக்கு அப்புறமா வங்கக்கடல்ல உருவாக வாய்ப்பிருக்கிற ஒரு புயல் சின்னம் தான் அது. இது எப்படி படிப்படியா உருவாகும்னு ஒரு டைம்லைன் மாதிரி பாத்திரலாம் வாங்க. அக்டோபர் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையா இது ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று 23, 24ஆம் தேதிகள்ல தாழ்வு பகுதியா மாறும். 25ஆம் தேதி வாக்குல இது மண்டா அப்படிங்கிற புயலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா 26ல இருந்து 28ஆம் தேதிக்குள்ள வட தமிழகம் அல்லது ஆந்திரா பக்கத்துல கரைய கடக்கலாம். இது நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு.
இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உருவாகிற அமைப்பு எவ்வளவு வலுவா இருக்குங்கிறத பொறுத்து அதோட தாக்கம் 3 விதமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, இதுக்கு 3 சினாரியோஸ் இருக்கு. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். முதல் சினாரியோ, இது ஒரு பலவீனமான நன்கமைந்த தாழ்வு பகுதியா மட்டும் இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பரவலான மழை கிடைக்கும். ரெண்டாவது, அது கொஞ்சம் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமா மாறினா அதோட தாக்கம் வடகடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர் பகுதிகளில் குவிஞ்சு அங்க மிக கனமழை பெய்யும். மூணாவது சினாரியோ, அது முழுமையா மண்டா புயலா வலுப்பெத்துடுச்சுன்னா அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கரைய கடக்கும். அப்போ ஆந்திராவுக்கும் அதை ஒட்டி இருக்கிற வட தமிழக மாவட்டங்களுக்கும் கனமழை நிச்சயம். ஆக இவ்வளவு விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது அக்டோபர் மாசத்தோட கடைசி வாரம் எப்படி இருக்க போகுது ஒரு கண்ணோட்டம் பாத்துரலாம். இந்த சார்ட் பாருங்க, இதுதான் இந்த மாசத்தோட மழைக்கணிப்போட ஒரு சுருக்கம். இப்ப போயிட்டு இருக்கிறது லேசானது முதல் மிதமான மழை. ஆனா இந்த மாசத்தோட உச்சகட்ட மழை, அதாவது கனமழை முதல் மிக கனமழை, அந்த புயல் சின்னம் வர்ற அக்டோபர் 25 28 தேதிக்குள்ளதான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா மழை குறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த முழு பகுப்பாய்விலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த அக்டோபர் மாசம் முழுக்கவே வானிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதனால நீங்க விவசாயியா இருந்தாலும் சரி, தீபாவளிக்கு திட்டமிடுறவரா இருந்தாலும் சரி, எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். வரப்போற வாரங்களுக்கான வானிலை நிலவரங்களை நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி உங்ககிட்ட தான். இந்த வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ளவும் அதுக்கேற்ப உங்க திட்டங்களை வகுத்துக்கவும் நீங்க தயாரா இருக்கீங்களா? பாதுகாப்பாயிருங்க. தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை கவனிச்சு செயல்படுங்க.